என்ன கையலுக்கு பிரசவ வலி வந்துருச்சா? யாருக்கு என்ன வலி வந்தாலும் நம்மளுக்கு கொண்டாட்டமா தான்ப்பா இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி சின்ன வேலை இருக்கு. இந்த விஷயத்த கண்டிப்பா யாருமே தேவிக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இப்ப நான் சொல்ல போறேன். தேவிக்கு நான் சொல்ல போறேன். ஹலோ, சொல்லுங்க செம்பா. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல தேவி, கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? ஆமா. என்ன விஷயம்? அது வந்து கையலுக்கு 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 என்ன ஆச்சு சொல்லுங்க. கையலுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. என்ன செம்பா சொல்றீங்க? நிஜமாவா? என்ன தேவி இப்படி சொல்றீங்க? இதுல போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? அப்படி இல்ல, இன்னும் மைனி யாரும் கால் பண்ணலையே, அதனாலதான் கேட்டேன். அவங்களாம் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் இப்ப ஹாஸ்பிட்டல் தான் போறேன். நீங்களும் வந்துருங்க. சரிங்க செம்பா. தேவி, அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க செம்பா. நான் தான் உங்ககிட்ட போன் அடிச்சு சொன்னேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன் செம்பா? அது இல்ல, ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன்னு எனக்கு மனசு கேட்கல. அதனாலதான் நான் உங்ககிட்ட போன் அடிச்சு சொன்னேன். இல்ல பாவல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே செம்பா, என்னால முடிஞ்சாதான் வர முடியும். அப்படி வரலன்னா கோச்சுக்காதீங்க. ஏன் செம்பா? இல்ல, எனக்கு கொஞ்சம் மூட்டு வலி, அதனாலதான் கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுப்பேன். டேப்லெட் சாப்பிட்டுட்டு தூங்கணும். அதுக்காக தான். நீங்க கிளம்பி போங்க. கேஷுவலா யாரையாவது பாக்குற மாதிரி போங்க. அதுக்கப்புறமே பாருங்க. சரிங்க செம்பா. அப்ப நான் போனை வச்சிடுறேன். சரி செம்பா. அக்கா, இன்னமேட்டு தான் என்னோட பிளான் என்னன்னு நீ பார்க்க போற. பேர பிள்ளைய பார்க்க போறோன்ற சந்தோஷத்துல தானே நீ இருக்க. அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட உனக்கு நிலைக்காது. நீ பார்த்துக்கிட்டே இருக்கா. ராஜா, எதுவும் ஆகாதுலடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பெரியமா. நம்ம கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இன்னமேட்டு டாக்டர் கையில தான் இருக்கு. நம்ம சாமியையும் கும்பிட்டுக்குவோம். கையலும் பேரப்பிள்ளையும் நல்லபடியா வரந்துடணும். அதுதான்டா எனக்கு வேணும். இங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த பையன் எங்க போனா? கடைசி நேரத்துல கூட இருக்காம. இவன் இப்படியா நான் வளர்க்கணும்? எப்படி இருந்தான், இப்ப ஏன்டா இப்படி மாறிட்டாவே? அது ஏதாவது ஒர்க் டென்ஷனா இருக்கும் பெரியமா. அண்ணே வந்துருவாங்க. நான் போன் அடிச்சு பார்த்தேன், எடுக்கவே இல்ல அவன். நீ வேணா ஒரு வாட்டி போன் அடிச்சு பாருடா, என்ன ஏதுன்னு தெரியாம. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க பெரியமா, எல்லாம் சரியாயிடும். ஏண்டா உங்க அம்மா எங்கடா? எங்க அம்மாவா வரலன்னு சொல்லிட்டாங்க பெரியப்பா. வரலையா? ஏவா? ஏதோ மூட்டு வலிக்குதான், முட்டியெல்லாம் வலிக்குதான், அதனால நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயசானவன், நானே வந்து உட்காந்துருக்கேன். இவளுக்கு என்னத்த மூட்டு வலிக்குதான்? சரி விடுங்க பெரியப்பா, அதான் நான் இருக்கேன்ல. டேய், அவங்களெல்லாம் விடுடா. அவங்க யாரும் வரணும்னு அவசியம் இல்ல. நம்ம அர்ஜுன் தாண்டா முன்னாடி நிக்கணும். நாளை பின்ன அது ஒரு பேச்சா வந்துடக்கூடாதுல்ல. இந்த பையலுக்கு எத்தனை வாட்டி போன் அடிக்கிறது? நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க பெரியமா. நான் போய் போன் அடிச்சு பாக்குறேன். அண்ணனை வந்தோடனே கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். சரிடா. என்னாச்சு ரத்னம்? எங்க நம்ம கையலுக்கு எதுவும் ஆயிடாதுலங்க. சே, நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? அதெல்லாம் எதுவும் ஆகாது. நல்லபடியா நம்ம பேர பிள்ளைங்க நம்ம கைக்கு வந்து சேரும். கையலுக்கும் எதுவும் ஆகாது. நீ பாட்டுக்கு எதையாவது ஒன்று நினைச்சுக்கிட்டு இருக்காத. இந்த பையன் கிளம்பும் போது ஏதாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? அவன் வெளியில கிளம்பும் போதுதான் பார்த்தேன், நானும் எதுவும் கேட்கல. ஐயோ, இந்த பையலை வச்சுக்கிட்டு. கையலோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? நாங்கதான் டாக்டர். என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? நார்மல் டெலிவரிக்கு கொண்டு வந்துடலாமா, இல்ல சிசேரியன் தான் பண்ணணுமா? என்ன நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? ஏன் டாக்டர், என்னாச்சு? அவ எவ்வளவு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்கா தெரியுமா? என்னது கிரிட்டிக்கலா? ஆமா. என்னாச்சு டாக்டர்? பனி கூட உடஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. அதை கூட நீங்க நோட் பண்ணலையா? இல்ல டாக்டர், ஏதோ ஈரமா இருந்துச்சுன்னு மட்டும் தெரியும். பனி கூட உடஞ்சதெல்லாம் நான் கவனிக்கல. அவன் வழியால துடிக்கவும் வேகமா கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு. சேர்த்ததோட உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அதுவும் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்து சேர்த்து விட்டுருக்கீங்க. குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அப்புறம் டாக்டர், நீங்க அப்படி எதுவும் சொல்லாதீங்க. நாங்க உங்களை தான் மழை போல நம்பி இருக்கோம். இந்த பேப்பர்ல ஒரு சைன் பண்ணணும்.
எங்க அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களா இல்லையா? அவன் அவன் ஆஃபீஸ் போயிருக்கான் டாக்டர். என்னது, ஆஃபீஸ் போயிருக்காரா? கடைசி நேரத்தில் ஒய்ஃப் கூட இருக்காம என்னத்தான் ஆஃபீஸ்ன்னு போயிருக்காரு? இப்போதான் புரியுது. லாஸ்ட் வீக் வரும்போது நல்லா பார்த்துக்கிறேன் டாக்டர் அப்படி இப்படின்னு சொன்னவர் இப்படியா பொண்டாட்டி விட்டுட்டு போவாரு? எனக்கு என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. சீக்கிரமா இந்த ஃபைலில் ஒரு சைன் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக என்ன பண்ணலாங்கிறத முடிவெடுக்க முடியும். டாக்டர் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணணுமா? அதெல்லாம் இன்னமே தான் என்ன எதுவும் டிசைட் பண்ண முடியும். அவள் வேற உள்ளார வழியால் கத்திட்டு இருக்கா. நார்மலாக தலை திரும்பி வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும். எதுக்கும் தயாராக இருங்க டாக்டர். ஏதா இருந்தாலும் பார்த்து பொறுமையாக பண்ணுங்க டாக்டர். எதுவும் எங்கள் கையில் இல்லைம்மா. முதல்ல அவங்க ஹஸ்பண்டை வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். இந்தாங்க, இந்த ஃபார்மில் கையெழுத்து வாங்க சொல்லுங்க. இந்த ஃபார்ம்லையா? ஆமாம், நான் மார்க் பண்ணியிருக்க இடத்துலலாம் அவங்க ஹஸ்பண்டை கையெழுத்து வாங்கி கொடுங்க. ஓகே டாக்டர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க என்ன? சரிங்க டாக்டர். எங்க ராசு, இந்த பையில போய் நான் எங்கெங்க தேடி கண்டுபிடிக்கிறது? ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் வேற சீக்கிரமா கையெழுத்து போடுங்க போடுங்கன்னு சொல்றாங்க. என்ன பண்றது நானு? எனக்கு ஒன்றும் புரியல. மைனி, தேவி, நீ எப்போ வந்த? மைனி, கையலுக்கு என்னாச்சு? கையலுக்கு வலி வந்துச்சுன்னு கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். ஒரு வார்த்தை பெத்தவன் நான் இருக்கேன். ஃபோன் அடிச்சு சொன்னீங்களா? அது இப்பதான் தேவி வந்து சேர்த்தோம். ஃபோன் அடிச்சு சொல்லாம் தான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன். அவசர வேலையில மறந்துட்டேன் தேவி. ஆமா, நீ எப்படி வந்த? நான் ஒரு சொந்தக்காரவங்க இங்க பக்கத்துல தான் சேர்ந்துருக்காங்க, அதனாலதான் பார்க்க வந்தேன். வந்து பார்த்தா இங்கிட்ட உங்க சத்தம் கிடைச்சு சரின்னு வந்தேன். இப்ப டாக்டர் என்ன சொன்னாவ? அது அது ஒன்றும் இல்லை தேவி. இந்த பேப்பரில் சைன் வாங்க சொன்னாவ. நார்மல் டெலிவரியா சிசேரியனும் இதுக்கப்புறம் தான் தெரியுமா பனிக்கூடம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாவ. என்ன, பனிக்கூடம் உடஞ்சிருச்சா? ஆமாம் தேவி. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பியே. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் என் பிள்ளைய நீ ஒழுங்கா இருடின்னு. கேட்டாலாவ உங்க கூட தான் இருப்பேன்னா பனிக்கூடம் உடஞ்ச அளவுக்கு தெரியாம நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல அவ புருஷன் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எங்க அவரு காணா? முன்ன வந்து அவர் தானே நிக்கணும். தேவிந்தா அவன் பக்கத்து வரைக்கும் வெளியில போயிருக்கான். இப்போ வந்துருவான். வந்தோடனே சைனை வாங்கி போட்டுட்டு கொடுத்துட வேண்டியதான். ஆக இங்க வந்துட்டும் அவர் பக்கத்துலயே இல்ல. பொண்டாட்டியை தவிர வேற என்ன முக்கியமான வேலை வேண்டி கிடக்கு அவருக்கு? தேவி, அதெல்லாம் எதுவும் இல்ல தேவி. அவன் பக்கத்துல டீ குடிக்க தான் போயிருக்கான். வந்துருவான். உள்ளார படுத்து கிடக்குறது என் பொண்ணு. அவளுக்கு ஜூஸ் வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு எதுவுமே வாங்கி தரல. இவங்க மட்டும் போய் டீ குடிக்க போயிட்டாங்களோ? தேவி, கொஞ்சம் பொறுமையாரு. என்னன்னு நீயும் சும்மா பேசிட்டு கிடக்குற? உன் பையன், அதனாலதானே இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. உள்ளார உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறது என் பொண்ணு. எல்லாம் எங்களுக்கு தெரியாம இல்ல. இப்ப எங்களால மட்டும் என்ன பண்ணிட முடியும் சொல்லு? தாம் தும்னு கத்துறதுனால கடவுள் இறங்கி வந்து நீங்களாம் சண்டை போடுறிய, உங்களுக்கு சுமூகமா முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறாங்களா? இல்ல, நடக்கிறது நடந்துருச்சு. அதையே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பயன்? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அவளுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு பார்க்க வேண்டாம்? சும்மா இங்கேயும் வந்துட்டு லபா லபான்னு கத்திக்கிட்டு. ஆமாண்ணே, நான் கத்துறது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஏன்னா உன் குடும்பம்ல அப்படிதான் இருப்பீங்க. என் மகனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு. ரத்னம், என்னங்க? இந்த பயலுக்கு போன் அடிச்சு பாரு. ராஜா பார்க்க போயிருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம். பெரியமா. என்னப்பா, அர்ஜுனுக்கு கால் பண்ணியா? கால் பண்ணேன் பெரியமா. நான் அண்ணன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப நம்ம என்னதாண்டா பண்றது? டாக்டர் இதுல சைன் பண்ணி கேக்குறாங்க. அவன் சைன் பண்ணலன்னா எந்த இதையும் பண்ண மாட்டாங்க போல. அப்படி இருக்கும்போது அவன் தானடா முன்னாடி வந்து நிக்கணும். கடைசி நேரத்துல இப்படி கழுத்து இருக்கிறானே. ச்சே. அண்ணன் தான் கால் பண்றாரு. எடுத்து பேசுடா, நிலைமையை எடுத்து சொல்லு. சரிங்க பெரியமா. ஹலோ. ஹலோ அண்ணே. சொல்லு ராஜா. அண்ணே எங்க இருக்கீங்க? ஆஃபீஸில் இருக்கேன். இவ்வளோ நேரம் ஃபோன் அடிச்சு எடுக்கவே இல்லை. மீட்டிங்கில் இருந்தேன்டா, அட்டன் பண்ணக்கூடாது, அதனால தான். ஏன், என்னாச்சு? எங்க கையில் இன்னைக்கு பிரசவ வலி வந்துருச்சு. அச்சோ, என்னாச்சு? எப்போதும் பார்க்குற ஸ்ரீ ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். சீக்கிரமா வந்துருங்க. இப்போவே வா. என்னன்னு இப்படி சொல்றீங்க? இல்லடா, மீட்டிங் போயிட்டு இருக்கு. அண்ணே, நீங்க வந்து சைன் பண்ணாதான் ஃபர்தரா எதா இருந்தாலும் முடிவெடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குண்ணே. நீங்க இப்ப வர போறீங்களா இல்லையா? இதோ வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கண்ணே. சரி ராஜா, நான் ஃபோனை வச்சிடறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துருங்கண்ணே. சரி. என்னடா சொன்னா? சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னாரு. அப்போ அர்ஜுன் இங்க இல்ல. தேவி, அது வந்து மைனி, என்னை இன்னும் ஏமாத்தலாம் பார்க்காதீங்க. அர்ஜுன் இங்க இல்ல தானே? இல்ல தேவி. ச்சே ச்சே, நீங்க இம்புட்டு போய் சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மைனி. மத்தவங்களாம் சொல்லுவாங்க உங்களை பத்தி அப்படி இப்படின்னு. அப்பெல்லாம் நான் நேர்ல பார்க்கலையேன்னு ஒரு குறை இருக்கும். நான் இப்ப உங்க பையனை காப்பாத்துறதுக்காக என்னென்ன போய் சொல்றீங்க? படுத்திருக்கிறது ஏன் பொண்ணு. அவளுக்கு உங்களோட இன்னொரு முகம் என்னன்னு தெரியாது. பாவம், அவ வெள்ளந்தியாவே இருக்கா. இம்புட்டு தூரம் இருக்கே, என்னையவே இம்புட்டு ஏமாத்துறிய. அப்ப என் பொண்ணு கிட்ட என்னென்னலாம் பேசி ஏமாத்திருப்பிய? ச்சே.
உங்க மேல உள்ள மரியாதையே போயிடுச்சு. ஏனே பேசும்போது என்னமோ தாம் தூம்னு குதிச்ச, இப்ப ரொம்ப அமைதியா இருக்க. ஏன்னா தப்பு பண்ணது உங்க குடும்பம், உன் குடும்பம், உன் மகன். நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க மட்டும் என்னென்ன போய் சொல்றீங்க. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? ஏமா சொல்லுங்க டாக்டர், அர்ஜுன் வந்தாரா இல்லையா? அது நான் சொல்றேன் டாக்டர், அவர் வரமாட்டாரு. ஏன்? அவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு. தேவி, அதுதான் உண்மை. நீங்க என்ன கத்துனாலும் உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. இப்ப கூட பொய் சொல்லிட்டு அவ வீட்டுல தான் உட்கார்ந்துருப்பாருன்னு எனக்கு தெரியும். என்ன வார்த்தை பேசுற? என் மகன் ஆபீஸ்ல இருக்கான். ஆபீஸ் இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். உண்மையாலுமே உங்களுக்கு விஷயம் தெரியாதா, இல்ல தெரியாத மாதிரி பூசி முழுப்புறீங்களா? இங்க பாரு தேவி, தேவையில்லாம என் பையனை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. யாரு தப்பா பேசுறா? தப்பா நடந்துகிட்டதுனால தான் நான் தப்பாவே பேசுறேன். இங்க பாருங்க, இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளுக்காளு கத்திக்கிட்டு முதல்ல எல்லாரும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போங்க. உள்ளார ஒரு பேஷண்ட், அவ பாவம் ரொம்ப வலியால துடிக்கிறான்னு பார்த்தா நீங்க கொஞ்சம் சத்தம் போடாம இருந்தாலே அவ கொஞ்சம் நல்லா இருப்பா. உங்களுக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா? டாக்டர், இவ பேசுறதெல்லாம் எதுவும் நினைச்சுக்காதீங்க. நாங்க குழந்தைக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். டாக்டர், அது எங்க வீட்டு வாரிசு, எனக்கு அவ மேல அக்கறை இருக்கு. அப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்களா இல்ல வேற எதுவும் நினைச்சீங்களா? சும்மா மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அர்ஜுனை சீக்கிரமா வர சொல்லுங்க. அவர் சைன் பண்ணாதான் ஃபர்தரா என்ன ஏதுன்னு முடிவெடுக்க முடியும். முதல்ல அந்த வேலையை பாருங்க, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இங்க பாரு தேவி, என் மகன் ஒன்னும் அம்புட்டு கேடு கட்டவன் கிடையாது. நீ ஏன் எதையாவது வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இருக்காத. என் பையன் அப்படிப்பட்ட பையனே இல்ல. யார் மேல தூக்கி பழிய போடுற? நான் போய் சொன்னது உண்மைதான். அவன் வேலைக்கு தான் போயிருக்கான். எங்க அவனால வர முடியாம போயிடுச்சுன்னா அதை ஒரு குறையா சொல்லி பேசுவியன்னு தான் நான் சொல்லாம மறைச்சேனே தவிர என் மகன் ஒன்னும் வேற ஆளை தேடி போற ஆளே கிடையாது. இது என் மருமக கையலுக்கு நல்லாவே தெரியும். அதானே என் பொண்ணு அந்த அளவுக்கு பேசி மயக்கி வச்சிருக்கீங்க. அவளும் அதை நம்பவே மாட்டேங்கிறா. இதோ நிக்கிறாரே ராஜா, இந்த பையனை கூட கேட்டு பாருங்க. இந்த பையனுக்கு எல்லா விவரமும் தெரியும். என் மகளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன். டி, அவ என்னடா சொல்லிட்டு போறான்? பெரியமா, என்னமோ அர்ஜுன் வேற யார் கூடயே போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என்னதான் நடந்துச்சு? உண்மையாலுமே அர்ஜுன் அந்த மாதிரி பண்ணானா? பெரியமா, அதெல்லாம் எதுவும் இல்ல பெரியமா. பொய் சொல்லாதடா. அவ சொல்றாளே உனக்கு தெரியும்னு, அப்ப உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட பொய் சொல்லி மறைக்கிறல்ல. இன்னமும் அந்த பையன் வரக்கானா? அப்படின்னா தேவி சொல்றது உண்மைதானே? எங்கேயோ கம்பெனி மீட்டிங்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன், எத்தனை வாட்டி வெளியே போனா. அப்பெல்லாம் மீட்டிங்க்கு போகாம இந்த மாதிரி வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தானா? இது உனக்கு தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாம நீ மறைச்சிருக்க. பெரியமா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீங்களாம் எதையாவது நினைச்சு கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம அண்ணே அப்படி பண்ணுவாரா? உங்களுக்கு தெரியாது அர்ஜுன் அண்ணே எப்படின்னு? எனக்கு தெரியும்டா. ஆனா வீட்டுல இருக்கிற எனக்கு தெரியாம இவளுக்கு எப்படி என் பையனை பத்தி தெரியும்? இவ எந்த அளவுக்கு மோசமா பேசுறா நீயே பாத்தியில. இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணம் யாரு? அவன் தானே. அவன் என் நேரம் இங்க இருந்திருந்தானா இவன் இந்த அளவுக்கு பேச தேவையே இல்லை. அவன் எப்ப வருவான்? இந்த வந்துடுறேன்னு சொன்னாரு பெரியமா. வரட்டும் அவனே. அவன் கிட்ட உண்டு இல்ல நாக்குறேன்னு இல்லையான்னு பாரு. அம்மாடி, சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு வச்சிருந்த பாரு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. நம்ம அம்மா கைமணம் அப்படியே உன் கையில இருக்குமா? அப்படியாண்ணே? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அம்மா கையால சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்பதான் எம்பிட்டு ஜாலியா இருக்கும். அம்மா அந்த புளிக்குழம்ப சாதத்துல ஊத்தி பிசையும் போது எனக்கு ஒரு உருண்டை உனக்கு ஒரு உருண்டை எம்பிட்டு அடிச்சுக்குவோம். ஆமாண்ணே. அந்த மாதிரி கைமணம் நம்ம அம்மாவை ஞாபகப்படுத்திட்ட நீனு. ஏனே கஸ்தூரி மைனி ஒண்ணு சமைக்க மாட்டாவளோ? அவ எங்கம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கா? நான் தாம்மா அவளுக்கு சமைச்சே போடுறேன். என்னென்ன சொல்றிய? வீட்டுல அம்புட்டு வேலையும் பாக்குறது நான் தானே. அவ மேனா மினிக்கு உட்காந்துக்கிட்டே தான் கிடப்பா. என்ன ஒரே ஒரு வேலை பாப்பா. என்னனே? நான் வேலை பாக்குறேன் நானும் பாப்பா. அம்புட்டுதான். என்ன மைனி மாறவே இல்லை போல. ஆமாம்மா, நாய் வாழ நிமித்த முடியுமா? அது மாதிரிதான் உன் மைனியா. சரிம்மா, நேரம் ஆயிட்டு நான் கிளம்புறேன். போட்டு தூரம் வெளியில இருந்தா எங்க போனியா எங்க வந்தியா என்ன ஏதுன்னு ரொம்ப நோண்டி நோண்டி கொஸ்டின் கேப்பா. இப்ப அவ சின்னம்மா கறி வேற வீட்டுல இருக்காளா, அவ்வளவுதான். அவ எடுத்து கொடுத்துருவா எல்லா பாயிண்ட்டையும். என்ன வீட்டுக்கு போகலையானே அவ? அவங்க பையன் கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. உன் மைனி தான் என்னமோ தெரியல, விடவே மாட்டேங்கிறா. சரி சரி இருந்துட்டு போட்டனே. ஆமா, பிரீத்தி எப்ப மாறுவா? அரை நேரம் தானே. நான் வந்துட்டேன். என்னம்மா பிரீத்தி? என்ன மாமா, உங்களுக்கு பிடிச்ச புளிக்குழம்பு வச்சிருக்காங்க போல. ஆமாமா. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அதை ஏன் கேக்குறீங்க? எப்ப கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வைக்கும் போதெல்லாம் எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் எங்க அண்ணன் அடிச்சு போயதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன் மாமா நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒரு மீன் குழம்புக்கு கறி குழம்புக்கு அடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, போயும் போய் ஒரு கருணக்கிழங்கு புளி குழம்புக்கு இம்புட்டு அடி அடிச்சுக்கிறீங்க. உனக்கு என்னடி தெரியும் அதோட அருமை? அப்படி சொல்லுதா? எனக்கு ஒன்றும் அதில் டேஸ்ட் எதுவும் தெரியல. ஆமாடி, அந்த காலத்து ஆளுங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த காலத்து ஆளுங்க நீங்கெல்லாம் பீஸா பர்கரு அப்படி இப்படின்னு சாப்பிட்றவங்க. மாமா சவர்மா விட்டுட்டீங்களே. என்னம்மா? என்னம்மா இல்லை, ஷவர்மா. சரி சரி, கண்ட காலத்தையும் தின்னுட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இந்த காலத்துல பாரு தின்னுட்டு நாங்க எவ்வளவு திடகாத்திரமா இருக்கோம். இப்ப இருக்கிற பிள்ளைகளாம் ஊனா வலிக்குது ஆனா வலிக்குதுங்கிறாங்க. ஆமனே, உன் மருமக பிள்ளையும் அப்படித்தான். ஒத்த வேலை பார்க்க மாட்டா, சோபால உட்காந்துக்கிட்டு போனை பார்க்கறதே தான் வேலை. அப்படி அந்த போன்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி விடுத்தா, நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் சுதந்திரம். இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டானா அவ்வளவுதான். சரிங்க மாமா. என்னத்தா? நீங்க கறி விருந்துக்கு வரீங்களா? கறி விருந்தா? ஆமனே. யாருக்குமா கறி விருந்து? முரளிக்குதான். என்னம்மா முரளிக்கா? ஆமனே, கல்யாணம் ஆயிட்டா நான் ஒரு வாட்டி கறி விருந்து போட வேண்டாம்னு சொல்லி வச்சிருந்தேன். அதனாலதான். அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிட்டுல, இப்ப கறி விருந்து போட்டு தானே ஆகணும். அதனாலதான். ஏமா மாமா கிட்ட சொல்லலையா? இப்ப சொல்லிடுறேன். அண்ணே, உன் மகனுக்கும் மருமக பிள்ளைக்கும் கறி விருந்து போடுறேன், நீயே வந்துரு. சரிதா, கறி விருந்து தானே, நான் இல்லாமையா? அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா. என்னத்தா? கறி விருந்துல ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சர்ப்ரைஸா? ஆமா. என்னடி அது? உன்கிட்டலாம் சொல்ல முடியாதுமா. என்னத்தா சொல்லிக்கிட்டு இருக்கா? அவ கிடக்குறானே, எதையாவது பேசிக்கிட்டு கிடப்பா. நீ கறி விருந்துக்கு வந்துருனே. சரிம்மா வந்துடுறேன். யாரு என்ன வேணாலும் நினைக்கட்டும், கறி விருந்துல எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அத கறி விருந்தப்ப நான் சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.